புத்தாண்டு, சித்திரை திருவிழா, சித்திரை கல்விழா என்று உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு அருமையான தினத்திலே தமிழ்நாட்டிலே மழைகள் எல்லாம் சிறந்து விளங்குகின்ற இந்த நாமக்கல் மாவட்டத்திலே பனிச்சோலை, அதாவது மகாதேவி என்கின்ற இடத்தில் அருகில் உள்ள பனிச்சோலை என்ற இடத்திலே வெற்றிவேல் முருகன் என்ற பெயர் திருநாமத்துடன் இங்கு அருள்பாவித்துக் கொண்டு மக்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்ற திரு முருகனுடைய அடியார் திரு முருகன் என்று கற்றுக்கொண்ட சரஸ்வதி அம்மா அவர்கள், சாமி அம்மா அவர்களுடன் இணைந்து இன்றைய தினம் இந்த சித்திரைக்கனி விழா ஏன் கொண்டாடப்படுகிறது, இதற்கும் இந்த கோயிலுக்கும் எந்த தொடர்பு சம்பந்தம் உள்ளது என்பதை உலக மக்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்காக இன்றைய தினம் ஒரு மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக உண்மையை அந்த திரு முருகனை, பனிச்சோலை முருகனை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. வணக்கம் 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 வணக்கம். இந்த கோயிலை நிர்வகித்து வருகின்ற சரஸ்வதி அம்மா, மக்களால் முருகன் அடிமை என்று கொள்ளப்படுகின்ற சாமி அம்மா அவர்கள் வணங்கம்மா. இப்ப நம்ம இந்த கோயிலை பற்றி ஒரு செய்தி என்னன்னா, இந்த உலகம் முழுவதும் முருகப் பெருமான் கண்ணன் என்றும் கடவுள் என்றும் கதிர்வேலன் என்றும் உலக மக்களால் கொள்ளப்படுகின்ற இந்த அழகன் முருகன் பழனியிலே தண்டாயுத வாணியாக பழனி முருகனாக இருக்கின்றார். அவர் வாழ்விலே நடந்த ஒரு திருவிளையாடல் புராணம் உங்களுக்கு தெரியும். அந்த திருவிளையாடல் புராணத்திற்கும் இந்த திருத்தலத்திற்கும் பனிச்சோலை முருகன் குடியிருக்கின்ற இந்த திருச்சோலைக்கும் இந்த பனிச்சோலைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இதை நாங்கள் ஏதோ செய்திக்காக சொல்லவில்லை. இது திரு முருகனுடைய பனிச்சோலை முருகனுடைய அந்த திரு வாக்கினாலே, நாடினாலே, சொல்லினாலே, செயலினாலே வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தை உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்க எல்லாம் திருவிழாவில் பார்த்துருக்கீங்க. திருவிழாவில் படத்துல சிவாஜியினர் சாவித்திரி அதிகமாக நடிச்சாங்க. ஏன் சொல்றோம்னா, திருவிளையாடல் படத்துல ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் எல்லாம் இருந்துட்டு இருப்பாங்க. அது அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் எப்படி ஒரு குடும்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல கலந்தையோ சொல்லுவார். யாரு? அவன் நாமல்ல, நாரதர். அந்த நாரதர் அவங்க சிவன் பார்வதியிடம் ஒரு அருமையான ஞான தனி, ஞான பழம், அருமையான தெய்வீக ஓரத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு பழத்தை தனியை கொடுத்து, இந்த தனியை உங்கள் புதர்களிலே அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இருப்பவரோ இரண்டு பேர், ஒன்று விநாயகர், இன்னொரு முருகன். இந்த இரண்டு பேரிலே யாருக்கு கொடுப்பது என்று அவர்கள்
இந்த மகாதேவி அருகில் உள்ள இந்த பனிச்சோலை முருகன் கோயில முருகன் வந்து கோயிச்சுட்டு வந்தது தெரியும். முருகன் வந்து அவர் பழனியாண்டவரா நின்னது தெரியும். ஆனால் படம் பெற்ற இடம் எந்த இடம் என்று யாருக்கும் தெரியாது. அந்த இடம்தான் பனிச்சோலை முருகன் வாழுகின்ற இந்த பெரும் அம்பதி. இங்கே வந்து இந்த கோயிலை அமைப்பதற்காக அது வந்து கோயில் நடக்குது, இங்க நான் இருக்கிறேன், நான் கனி பெற்றுக் கொண்டு அந்த இடத்துல எனக்கு கோயில் கட்டுன்னு யார் சொன்னாங்க? பனிச்சோலை முருகனே வந்து சொன்னாங்க. யார் கிட்ட சொன்னாங்க? அம்மா சரஸ்வதி அம்மா கிட்ட சொன்னாங்க. இவனுடைய வாழ்க்கை வந்து நம்ம பார்க்கிறப்ப இவங்க வந்து பிறந்தது முதலே எல்லாம் அம்மாங்குவாங்க, அப்பாங்குவாங்க, அண்ணன் தம்பிங்குவாங்க. ஆனா பிறந்தது முதலே தன்னுடைய வாய் சொல்ல அம்மா என்பதற்கு பதிலாக முருகா என்று சொன்ன தாய். முருகா 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 என்று அவர்கள் முருகனையே பிராயப்படுத்தியிருந்தார்கள். சிறுவ பனிச்சோலை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பனிச்சோலை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரகர 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 அரோகரா. பனிச்சோலை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பனிச்சோலை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரகர 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 அரோகரா. பனிச்சோலை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பனிச்சோலை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரகர 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 அரோகரா. பனிச்சோலை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பனிச்சோலை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரகர 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 அரோகரா.